தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய சிம்ம ராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த சித்திரை மாதம் சிறப்பாக இருக்குமா? அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சுன்னாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஒன்றுமே இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் பயமுறுத்துகிற மாதிரி வச்சு செய்யுண்டி வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 2 வருஷம் 2.5 வருஷமாக இதெல்லாம் நம்பவே முடியாமல் இருந்தேன்னா நம்பி தான் ஆகணுமோன்ற மாதிரி எல்லாம் கிரகங்கள் என்னை இயக்கி விட்டுச்சு. டக்குன்னு வேலை போயிடுச்சு, டக்குன்னு ஹெல்த்தில் இஷ்யூ வந்துருச்சு, பணம் திடீர்னு ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுச்சு, எனக்கும் என் ஸ்பௌஸுக்கும் ஒரு மாதிரி அந்யோன்ய குறைபாடெல்லாம் வந்துருச்சு, பயமாக இருக்குது, திரும்ப அப்படி தான் இருக்க போதா அப்படின்ற மாதிரியே யோசித்து கொண்டு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கக்கூடிய என் மனதிற்கினே சிம்மராசினியர்களே, சிந்தை சிறக்க போகிறது. நான் எடுத்தோன்னே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போகுதுங்க. ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்காருங்க. வேற என்ன வேணும்? அது காலபுருஷனுடைய முதல் வீட்டில் போய் உச்சமடைந்திருக்கிறாரு. ராசிநாதன் உச்சமடைஞ்சாலே மனதில் இடம் புரியாத தைரியம், தன்னம்பிக்கை, தெம்பு, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. ஏன்னா யூஸ்வலாகவே சிம்மம் அப்படின்ற ராசியை சொல்லவே முடியாது, வார்த்தைகள் விவரிக்க முடியாத அளவுக்கு ஆளுமை பொருந்தியவர்கள். கொஞ்சம் காலமாக கிரகங்கள்லாம் ஒரு மாதிரி ஆட்டி படைச்சாலும் இந்த ஒரு மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு பயங்கரமான அப்படி எந்திரிச்சு நிற்கிற மாதிரியான ஒரு தோரணை தான் இருக்க போது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார். அதை தாண்டி வேற என்ன வேணும்? எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போகுது. செய்கிற தொழில் அனைத்தும் வெற்றியாக போகுது. நிறையா 3ஆம் அதிபதி பேரை போய் உட்கார்ந்துருக்கிறாரு உச்சமாகி அப்படின்ற போது ராசிநாதன் உச்சம், 3ஆம் அதிபதி உச்சம், சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் நிறையா பேருக்கு வேலை அப்படின்ற இடத்துல ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. வேலை கிடைக்க போகுது. விட்ட வேலையெல்லாம் போய் புதிய வேலை கிடைக்க போகிறது. நீங்கள் அப்ளை பண்ணாத இடத்துல இருந்தெல்லாம் உங்களை வேலைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட போகிறாங்க. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்க போகிறீங்க. செய்தொழில் வளர்ச்சி இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க, இனிமேல் புதிய பிஸ்னஸ் ஒன்று தொடங்க போகிறீங்க. முயற்சிகள் படித்தமாக போகுது. காரிய வெற்றி கிடைக்க போகுது. ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உடம்பு ரீதியாக தவித்து கொண்டிருந்தேன். ஆனால் 5ஆம் அதிபதி தாங்க காலபுருஷனுக்கு சூரியன். அவர் தான் உங்கள் ராசிநாதன். அவர் உச்சடையும் போது ஹெல்த்து அப்படின்ற விஷயத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆள் யார் அப்படின்னா சூரியன் தான். வருமானத்தை கொடுக்குறவர் சூரியன் தான். உடல்நிலையை சொல்கிறவர் சூரியன் தான். மருத்துவக்காரகனே சூரியன் தான். அப்போ இந்த மிகச்சிறந்த மருத்துவத்தின் மூலமாக உங்களுடைய உடல்நிலை தேறி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது. வாட்டெவர் இட் இஸ் உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தீர்மானிக்க செய்யப்படும். ஸோ இருக்கிற கோச்சார பலன்கள் படி பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. வருமானத்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்க போகிறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொண்டாட போகிறீங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.